வணக்கம். நாம் வந்திருக்கிறது பச்சைமலையில் இருக்கிற அருள்மிகு அனுசுய உடனுரை அருள்மிகு அத்திரி ஈஸ்வரர் திருக்கோயில். வாங்க, விநாயகரை வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலுக்கு சானிட்டோரியம் அரசு நெஞ்சுக நோய் மருத்துவமனை பக்கத்தில் இருக்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வீடுகள் இருக்கும் வழியாக வரணும். இங்கே வந்து யாரை கேட்டாலும் வழி சொல்லிடுவாங்க. பழக்கம் இல்லாதவங்க மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமம்தான். ஒரு 150 படி இருக்கலாம், அப்புறம் சமதளம்தான். இந்த மலையை சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கறது தாயார் அனுசுயா அருள்மிகு அத்திரி ஈஸ்வரர் மண்டபம். இங்கே கோயில் காலை 7:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க. சிவனோட கருவறை மண்டபம் பழைய சோழர் காலத்து கட்டிட வடிவமைப்பு மாதிரியே கட்டியிருக்காங்க. கோயில் சுற்றுப்பாதையில் தனி சன்னதியில் விநாயகர், சண்டிகேஸ்வரர், வள்ளி தெய்வ யானையுடன் முருகன், காலபைரவர், 9 கிரகங்கள் அமைச்சிருக்காங்க. இங்க சித்தர்கள் வாசம் செய்வதோட இன்னொரு சிறப்பு பாலாம்பிகை தாயார் அமைப்பு. தரைத்தளத்திலிருந்து பாதாள குகையில வடக்கு பார்த்தவாறு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். பலிபீடம் நந்தி சிவனுக்கு நேரா அமைச்சிருக்காங்க. மூலவர் அத்திரி ஈஸ்வரர் கிழக்கு பார்த்தவாறு இருக்காரு. தாயார் அனுசுயா தேவி தெற்கு பார்த்தவாறு காட்சியளிக்கிறாங்க. வாங்க தியான மண்டபத்துக்கு போகலாம்.
கோயிலுக்கு பக்கத்தில் படி மேலே போகிறதுக்கு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாம பார்க்கறது வள்ளலார் மண்டபம். அரச மரத்தடியில விநாயகர், அகத்தியர், ராகு, கேது, அத்திரி சிலை வச்சிருக்காங்க. நாம வெளியில வந்ததும் காளி கோயிலுக்கு போற ஒத்தையடி பாதையை பார்க்கலாம். இந்த வழியா போனா 10 நிமிஷம் நடையில அடிவாரத்தில் நாம பார்த்த காளி கோயில் போற வழியை போய் சேர்ந்துடலாம். செருப்பு இல்லாம நடக்கிறது கஷ்டம். நீங்க வரும்போது கீழே செருப்பை கழட்டி விட்டுடாதீங்க. காளி கோயில் வந்தாச்சு. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி நாட்களில் சாயந்தரம் 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நான் காலையில் வந்ததால் மூடி இருந்தது. சந்து வழியாக தான் பார்த்தேன். நீங்களும் வாங்க, கடவுள் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.